தொழில்நுட்பம் பக்குவப்படுத்துகிறதா அப்படிங்கிறத கேள்வி. ஐயா சொன்னார் பாருங்க, காலையில எழுந்தா ஒரு சாமி போட்டோவை அனுப்பிச்சிட்டு இதை 100 பேருக்கு அனுப்புன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க, என் மனசு தேர்த்திக்கலாம். அனுப்பலாம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டாங்க. அந்த அனுப்பலாம்ங்கிற கேள்விக்குறிக்கு பின்னாடி ஒரு 1000 பயம் வரும் பாருங்க. ஆனா நான் பாக்குறேன், இதே தமிழ் மண்ணில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் வீடுகளில் குழந்தைகளும் பெண்களும் ஓய்வு நேரத்திலே ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு ஸ்ரீராமஜெயம் 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 என்று 1008 முறை எழுதி அதை பூவாக கோர்த்து அப்படி அனுமாருக்கோ ராமருக்கோ போட்டு அழகு பார்ப்பார்கள். 1000 முறை எழுதுகிற ஸ்ரீராமஜெயம் இஸ் ஈக்குவல் டு உங்கள் ஒரு வாட்ஸ்அப் செய்தியில் 1000 முறை அனுப்புவதற்கு ஈடாக. எது ஆன்மீகம் என்றால் ஒருமையுடன் என்று வரலாறு சொல்வார். மனசை ஒருநிலைப்படுத்துறதாங்க ஆன்மீகம். அந்த காலத்துல ராமஜெயம் எழுதுனாங்கன்னா 1008 முறை ராமஜெயம் எழுதுகிற போதும் அவர்கள் மனதில் ராமஜெயம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள் மனம் ஒருமைப்பட்டு இருக்கிறதா இல்ல உங்க மனம் சிதறி இருக்கிறதாங்கிறது உங்க மனசாட்சிக்கு தான் வெளிச்சம். பொய் சொல்ல